ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஹந்தி நீங்கள் கற்றுக்கணும் இல்லைன்னா மெஹந்தியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மெஹந்தியில் பேசிக் ஒர்க் மட்டும் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம லைன்ஸ் போட்டு கற்றுக்கலாம். லைன்ஸ் நீங்கள் போட்டு டக்குன்னு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரூல் நோட்டில் போடுங்க. லைன்ஸ்லேயும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதையும் நான் இதிலேயே சொல்கிறேன். இப்போ நீங்கள் லைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து லிஃப்டிங் மெத்தடில் போடணும். லிஃப்டிங் மெத்தட் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை தூக்கி வந்து இப்படி போடணும். அதுதான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் போடுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூல்டு நோட்டே தேவைப்படாது. ஸோ நீங்களே அந்த மாதிரி கரெக்டாக போட்டுருவீங்க லைன்ஸு. ஸோ லைன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கு. அடுத்து செகண்ட் பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக் லைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திக் லைன்ஸ்க்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ அந்த லைனுக்குள்ளே ஒரு லைன் வந்து போட்டுருணும். ஸோ இதுதான் திக் லைன்ஸு. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெஹந்திக்கு ஒன்றா பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹம்ஸ்க்கு வந்து 2 லைன் குட்டியாக 2 லைன் போட்டுக்கோங்க. இதில் சேமாக ரெஃபரன்ஸ்க்கு ஆக்சுவலுக்கு ஒரு லைன் போட்டு அதில் ஹம்ஸ் வந்து போடணும். ஹம்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி போடணும். ஸோ நான் உங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள், இங்கே சின்னது இங்கே பெருசு அப்படி போடாதீங்க. ஸோ வந்து நான் எதுக்காக அப்படி போட்டு காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். அடுத்து வந்து டாட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டாட்ஸ் எப்படியும் போடுறது சிம்பிளாக வந்து ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே டாட்ஸ், இதுதான் டாட்ஸு. அடுத்து நம்ம ஸ்பைரல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பைரலுக்கு இப்படி ஒரு லைன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து போட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல். ஸோ வந்து இது ஓரளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கவங்க போடுறது, இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி போடுறது. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கரெக்டாக போட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து கரெக்டான ஸ்பைரல். அடுத்து நம்ம என்ன பேசிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வஸ்திக் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாக லைன்ஸை நல்லா டார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ டார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு, அதாவது இது ஸ்வஸ்திக்னு என்னென்னா விநாயகர் சிம்பிள் தான் ஸ்வஸ்திக்குன்றேன். ஸோ வந்து இந்த சைடு ஒரு லைனு, இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்வஸ்திக் மாதிரி. இது வந்து பிகினர் போடுறது. அட்வான்ஸ்டாக இருக்கவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் ஒன்று போடுவாங்க, ஃபுல்லாக டார்க், அதே மாதிரி டார்க் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன், அடுத்து இங்கேயும் ஒரு லைன், இங்கேயும் ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டது இதுதான் வந்து ஸ்வஸ்திக். ஸோ இந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதான் ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வந்து எப்படி வந்து எலஃபண்ட் வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். எலஃபண்ட் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு ஜாயிண்ட் ஒன்று பண்ணிக்கோங்க. இது வந்து மெஹந்தியில் எலிஃபண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து டாட் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அந்த எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, பார்டர் டிசைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். பார்டர் டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி 2 லைன் போட்டு ஹம்ஸ் போடணும். ஸோ ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கீழேயும் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ மெஹந்தி பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் எது செஞ்சாலும் பொறுமை, இதுன்னு இல்லை, எது செஞ்சாலும் நீங்கள் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் ஏன் ஃப்ரீயாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் இதை வந்து ஃப்ரீயாக
தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் ஃப்ரீயாக கற்றுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, எல்லாருமே ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து எப்படி லீஃப் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பார்டருக்குள்ளே லீஃப் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக தோன்ற சேனல் பார்த்து நான் போட்டேன். அந்த சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டி பிரிடல் ஸ்டுடியோ. ஸோ அந்த சேனலில் வந்து அவங்க டெய்லி டிப்ஸ் மாதிரி போடுவாங்க, இது வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இவ்வளோ பேசிக்கு. அடுத்த ஒவ்வொன்றா பேசிக்காக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ என் மூஞ்சி